Way to go, wait, start. பொதுவா ஒரு நிகழ்வையோ இல்ல ஒரு பர்சனையோ ஞாபகம் வச்சுக்கணும்னா எந்த நாள்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமோ அந்த நாள்ல அந்த பர்சனோட நேமையோ இல்ல அந்த இன்சிடென்டோட நேமையோ பேரா வைப்போம். எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. ஆனா ஒரு இன்சிடென்ட் எந்த அளவுக்கு மோசமா இருந்தா அந்த இன்சிடென்டோட டேட்டே அந்த டேட்டுக்கு நேமா வைப்பாங்க. புரியல? 9/11. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செப்டம்பர் 11, 2001 அமெரிக்காலே பிஸியஸ்ட் பில்டிங் ஆன வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மேல ஷார்ப்பா 8:46 AM ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகுது. பேனிக்ல எல்லா பீப்புளும் அங்க இங்க ஓடிட்டு இருக்கும் போது ஷார்ப்பா 9:03 AM இன்னொரு பிளேன் இன்னொரு பில்டிங் மேல கிராஷ் ஆகுது. இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் அன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடண்டா இருந்த ஜார்ஜ் புஷ் பிரஸ் மீட் தராரு. இந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அட்டாக்க பண்ணது அல் கைதாவை சேர்ந்த டெரரிஸ்ட். நான் இது வரைக்கும் சொன்னது அமெரிக்கன் கவர்மெண்ட் கொடுத்த அபிஷியல் நியூஸ். அமெரிக்கன் பீப்புள்ல பாதி பேர் இதுதான் நம்புறாங்க. ஆனா மீதி பாதி பேர் 3 விஷயம் சொல்றாங்க. அது என்னன்னா, பிளைட் வந்து பில்டிங் மேல கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே பில்டிங்குள்ளேயே பாம் இருக்குன்னு. ரெண்டாவது என்னன்னா, இந்த இன்சிடென்ட் பண்ணது அல் கைதா டெரரிஸ்ட் இல்ல, அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ் தான் இதை பண்ணாருன்னு சொல்றாங்க. மூணாவது என்னன்னா, அன்னைக்கு அந்த பில்டிங் மேல பிளைட் கிராஷே ஆகலன்னு சொல்றாங்க. இந்த கான்ஸ்பிரன்சி தியரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா 200 லைக்ஸ் வந்தா இதை பத்தி பார்ட் 2 வீடியோ போடுறேன்.